தலைவர் அமரர் இரா சம்பந்தன் ஐயாவுக்கான ஈகை சூழலிட்ட நிகழ்வு நடைபெற்று வந்தன. அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து எமது உறுப்பினர்கள் அவர்கள் அனைவரும் அவர்களுக்கான மலரஞ்சலியை செலுத்துமாறும் அன்பர் மொழிகிறேன். இன்று அமரராகி இருக்கும் கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நேரம் நாட்கள் தொடங்கியிருக்கின்றது. எல்லா இடங்களிலும் அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. அவர் நினைவு கூறப்படுகின்றார். அவருடைய ஒரு தலைவருக்குரிய பெரும் பண்புகளுடன் பல விடயங்களை அவர் அடைந்திருக்கின்றார். அவர் அடைந்த இலக்குகள் பெரிதாக அவர் வெளிக்காட்டி கொள்ளாவிட்டாலும் அதன் மூலம் பல விடயங்கள் நாங்கள் அதாவது மக்களுக்காக அவரால் செயற்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது ஒரு பொதுவாக எங்களுடைய கலாச்சாரத்தில் பண்பு இருக்கின்றது. ஒருவர் மறைந்து விட்டால் அவரை பற்றி பிழையாக பேசக்கூடாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நான் வாசிக்கவில்லை, எனக்கு சொல்லப்பட்டது எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கருத்துக்களை போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக புலம்பெயர்ந்து பேசக்கூடியவர்கள் இந்த அதாவது ஏன் புலம்பெயர்ந்து போனார்கள் என்பது அடுத்த கேள்வி. எல்லாம் அரசியல் தான். இந்த அரசியலுக்குள்ள எதையும் அடைய முடிக்க முடியாத பெரும்பான்மை இனத்துடன் தான் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். முடிந்த மட்டில் செய்யக்கூடியவற்றை செய்யப்பட்டது. அந்த நல்லாட்சி காலத்தில் தான் கூடுதலான சம்பந்தன் ஐயா தலைவராக இருக்கும்போது நல்லாட்சி காலத்தில் கூடுதலான காணிகள் விடுவிக்கப்பட்டது. அதற்கு எத்தனையோ கூட்டங்கள் நடத்தப்பட்டது. இது அவருடைய முழு முயற்சி. எனக்கு தெரியும், ஏனெனில் நான் பக்கத்திலிருந்து பார்த்தவன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எங்கெங்கே போய் எவ்வாறு கதைப்பார் என்று. அவர் எதையும் மக்களுக்காக மிகவும் உரத்த தொனியில், அது எந்த பெரிய கூட்டமாக இருந்த என்ன உரத்த தொனியில் தான் பேசுவார். பேசி அதை அடைய வேண்டிய மார்க்கங்களை சொல்லி பின்னர் எப்படியோ அது தீர்ந்துவிடும். ஆனால் இந்த எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 70 வருஷத்துக்கு மேலாகிவிடும்.
அந்த எண்ணம் பெரும்பான்மை சிங்களவர்களுக்கு இல்லை, அறவே இல்லை. இதற்கு ஏற்றா போல ஒத்துதி கொண்டு ஓடுகின்றது சில சர்வதேச நாடுகள். எங்கள் அயல் நாட்டையும் தான் நாங்கள் சேர்க்க வேண்டும். எனவே ஒரு தனி ஒருவரை சாடுவதோ பிழை சொல்லுவதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. தனி மனிதனால் அல்ல, தனி ஒருவனால் வருங்காலத்திலும் அது செய்யக்கூடியது அல்ல. ஒன்று எதுவும் பெரிதாகாமல் என்னென்னவற்றை சட்டத்தின் மூலம் எடுக்க முடியுமோ அவற்றை எல்லாம் முயற்சி எடுத்து பல விடயங்களை செய்தவர். ஒருவேளை யாராவது ஒருவர் அவர் என்னென்ன செய்தார் என்பதை புத்தகங்கள் போட்டு காட்டினால்தான் மற்றவர்களுக்கு அவர் மேல் இருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் போகலாம். எனவே நாங்கள் இந்த நேரத்தில் அவர் ஆற்றிய நற்பணிகளை பற்றி சிந்திக்க வேண்டும். அவர் ஆற்றிய நற்பணிகள், அவர் மக்களுக்காக செய்த சேவைகள். திருவோணமலையில் அவர் பல சேவைகளை செய்திருக்கின்றார். 6 தடவைகள் அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார். கடைசியாக நடந்த தேர்தலுக்கு பிறகுதான் அவர் திருவோணமலைக்கு போக முடியவில்லை. அது வயது மூப்பின் காரணம். அங்கே அவர் தான் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை கேட்கவில்லை என்று சொன்னார். ஏனெனில் நாமினேட்டிங் கமிட்டி அதில் நானும் இருக்கின்றேன் அவர் சொன்னார். ஆனால் எல்லோரும் திருவோணமலை மட்டமட்டாக இருக்கின்றது, நீங்கள் கேட்டால்தான் ஒரு தமிழ் எம்பியால் வர முடியும் என்று சொல்லித்தான் அவரை கேட்க பண்ணினார். இதுதான் உண்மை நடந்தது. அவர் தான் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். எனவே போக போக உண்மைகள் சிலது வெளிவரும். கருத்து வேறுபாடுகள் இருப்பவர்கள் அதுகளை பற்றி தெரிந்து கொண்டு தங்களுடைய ஆய்மிச்சங்களை தீர்த்துக் கொள்ளலாம் என கூறிக்கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் இருக்கின்றோம். அஞ்சலி உரையுடன் சேர்த்து ஒன்றாக சாந்தி அடைவதற்கு எங்களுடைய பிரார்த்தனைகளை செய்வோம். நன்றி. மக்கள் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் அதனைத் தொடர்ந்து எமது தலைவர் அமரர் சம்பந்தன் ஐயாவுக்கான பொதுச்சுடரேற்றும் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாகும். இந்த நிகழ்வை பொதுச்சுடரினை தொகுதி கிளையின் தலைவர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மறைந்த எமது தலைவருக்கான பொதுச்சுடர் இப்பொழுது தொகுதி கிளையின் தலைவரால் ஏற்றப்பட்டு அடுத்ததாக பட்டுக்கோட்டை தொகுதியிலே இதை நாங்கள் இன்றைக்கு நினைவு கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே மேலே நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தேசிய தலைவருக்கு பின்னால் பெரும்பான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு தலைவனாக இருந்து
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவனாகவும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவனாகவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல தலைமைத்துவம் மிக்க ஒரு நல்ல தலைவராக இருந்திருக்கின்ற உண்மை நான் சம்பந்தன் ஐயா அவர்களை நான் நினைக்கின்றேன். சரவணன் ஐயா அவர்களுடைய அந்த வருகையில் அங்கே இவருடைய வீடுகளில் இருக்கின்ற போதுதான் நான் அவரை சந்தித்திருக்கின்றேன். பலமுறை போய் தவிசாளராக இருந்த காலத்திலும் சந்தித்திருக்கின்றோம். மற்றும் தந்தை செல்வாவினுடைய அந்த கொழும்பிலே நடைபெற்ற அந்த கௌரவிப்பு நிகழ்விலே சேரும் இருக்கிறார். அந்த நிகழ்வில் தலைமைத்துவத்தை நடத்தி கொண்டிருந்த எங்களுடைய சேரும் அங்கே வந்திருந்தார். அதிலும் அவரை நான் சந்தித்து இருக்கிறேன். பலமுறை கண்டிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக இருந்து இன்றைக்கு ஒரு பார்லிமெண்டிலே மக்களுக்காக குரல் கொடுத்து சிலதை மறைமுகமாகவும் செய்திருக்கிறார். ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது வேறு விதமாகவும் இருக்கலாம். ஆனால் எது சரியோன்றது ஒரு நல்ல ஒரு ஞாபக சக்தி மிக்க என்ன தேவையோ அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்திலிருந்து தமிழ் மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார். உண்மையில் இன்றைக்கு அவர் இறைவனடி சென்றிருக்கிறார். அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்து